உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இன்னும் கிட்டத்தட்ட 9 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குயிக்காக ஷார்ட்டாக பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லைவ் வரோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ லைவ் வரதுக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து வீடியோவாக வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம், இனிமேல் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், தமிழில் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 4 டீட்டெயிலை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஷார்ட்டாக நம்ம முக்கியமானதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் குரூப் 4 எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க பார்த்தலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் இருக்குது, அதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் வரும். அதில் விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும். தமிழில் விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே இருக்கும். அதில் உங்களுக்கு அப்ளை நவ் கொடுத்துருங்க. ஏன்னா கம்பைன்டு சிவில் சர்வே எக்ஸாமினேஷன் குரூப் 4க்கானது. அப்ளை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். கரெக்டாக உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. தெரியலைன்னா ஃபர்கட் கொடுத்து அந்த டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்து இடம் தான் ரொம்ப மிக முக்கியமான இடம். நீங்கள் ஃபாரஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல் த போஸ்ட்டு கொடுங்க. இல்லையா அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள் சென்டிமீட்டர் என்ன, உங்கள் வெயிட் என்ன, டிரைவிங் லைசன்ஸ் நிறைய டீட்டெயில் கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அதனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேணாம் அப்படின்னா அதர் தென் கொடுத்துருங்க. ஒரு வேளை ஆல் தி போஸ்ட் கொடுத்தா என்ன சிக்கல் வருங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் போல் உங்கள் பதவியின் பெயர் கொடுத்துருக்காங்க, அதோட தேர்வு நாள்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த புகைப்படத்தில் உங்கள் ஃபோட்டோக்கு கீழே கண்டிப்பாக எப்போ எடுத்தீங்க அப்படின்னு இருக்கணும். இது எனக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் கீழே ஒரு லிங்க்கு கொடுக்குறேன், ஒரு வெப்சைட் லிங்க்கு. அதில் நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஃபோட்டோவை கொடுத்து டேட்டு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா, பேர் டேட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஆட் பண்ணி கிராப் பண்ணியே கொடுத்துருது. அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இதை நீங்கள் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு என்றைக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ அதையும் கொடுத்துட்டிங்கன்னா ஜென்ரேட் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரொம்ப முக்கியமான விஷயம், கிளிக் பண்ணும்போது ஆட் இன்ஃபோ அண்டு ஆட்டோ கிராப்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருங்க. சிக்னேச்சரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. இது ரெண்டையும் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் ஃபோட்டோ கொடுக்கணும், சேவ் சிக்னேச்சர் கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. சேவ் ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து சிக்னேச்சரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே அப்லோட் ஆயிடும். ஒரு ஸ்டெப்பாக தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டேன், முந்தின ஸ்டெப்பை நான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மவுஸை கொண்டு போயிட்டு அதுக்கு முந்தின ஸ்டெப்பை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் மாற்றினீங்கன்னா அடுத்தெல்லாம் சேவ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் 4வது ஸ்டெப்புக்கு வந்துட்டேன் அப்படின்னா திரும்ப நீங்கள் போயிட்டு 3வது ஸ்டெப்பு மாற்றணும் அப்படின்னா 3வது ஸ்டெப்பு கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த 3வது ஸ்டெப்பு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து 4வது ஸ்டெப்பும் ஒரு வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு சேவ் கொடுங்க. அதுக்கப்புறம் 5வது ஸ்டெப்பு 6வது ஸ்டெப்பு அந்த மாதிரி தான் போகணுமே ஒழிய நீங்கள் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு அது சேவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே வரக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் பேக் போயிட்டிங்கன்னா ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டிங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் கரெக்டானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்து அதுக்கப்புறம் தேர்டு ஸ்டேஜ் கரெக்டானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுக்கணும். ஃபோட்டோ சிக்னேச்சர் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வரும். அதிலெல்லாம் கரெக்டாக ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க. உங்களோட டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு டைம் வெரிஃபிகேஷன் கேட்கும். உங்களுடைய நேமு, அது பக்கத்தில் உங்கள் இனிஷியல் கேட்கும். அதாவது நீங்கள் கொடுத்த டீட்டெயில் அப்படியே கொடுக்கணும். நீங்கள் 12th 10th என்ன மார்க் ஷீட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேர் தான் கொடுக்கணும். சரிங்களா? அது மீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது எடுத்துமே சுடர்ச்செழியன் அப்படின்னா சில பேர் இந்த சுடர்ச்செழியனுக்கு கேப் விட மாட்டாங்க, சில பேர் விடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த கேப்பு கூட கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? அதில் என்ன டீட்டெயிலில் கொடுத்துருக்கீங்களோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளிலாம் கேட்குறாங்க. இல்லைன்னா இல்லை, ஆம்னா ஆம் கொடுத்துருங்க. முன்னாள் இராணுவத்திறனா கேட்டிருக்காங்க, ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. அப்புறம் சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக அடுத்த ஸ்டெப்பு போகணும். அதுக்கப்புறம் அரசு பணியாளர் கேட்குறாங்க, ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஒருவேளை இல்லைன்னு இருக்கும் பொழுது பணி நிலைன்னு ஒன்று கேட்குறாங்க இல்லையா, அதில் தயவு செஞ்சு நீங்கள் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுங்க. ஏன்னா செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரலை, செக் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் பணி நிலையில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. பணிநிலை அரசு அதிகாரியான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஆம்னு கொடுத்தீங்கன்னா அந்த பணிநிலை எந்த கவர்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கேட்பாங்க. இல்லைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதில் கேட்பாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா?
செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வரமாட்டேங்குது. ஸோ அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துருங்க. அதே நேரத்தில் கேட்டிருக்காங்க, ஸோ இது வரைக்கும் தேர்வாணையத்தின் மூலமாக தகுதியின்மை பெற்றவர்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் கிரிமினல் வழக்கு உங்கள் மேலே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது இல்லைன்னு கொடுத்துருங்க. நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீரா அப்படின்னா ஆம் அப்படின்னு கொடுத்துருங்க. அது இல்லைன்னு கொடுத்துடாதீங்க, அப்ளைவே பண்ண முடியாது. ஸோ இந்த பாருங்கள், மன்னிக்கவும் நீங்கள் தகுதியற்றவர் அப்படின்னு வந்து விட்டது. ஸோ அதனால் நீங்கள் உடல் தகுதி பெற்றுள்ளீர்னா ஆம், அறிவிப்பின்படி நீங்கள் பார்வைத்திறன் கொண்டுள்ளீரான்னு கேட்டால் ஆம், இதெல்லாம் கொடுத்துடணும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டுள்ளாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு இல்லைன்னு கொடுத்துருங்க. அப்புறம் எப்போதும் போல் டிக் பண்ணி சேவ் கண்டினியூ. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கீங்க இல்லையா, ஒருவேளை இதுக்கு முந்தின ஸ்டேஜ் போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப எல்லா ஸ்டேஜுக்கும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ கொடுங்க. சரிங்களா? தாவி தாவி போகாதீங்க, ஒன்ஸ் பேக் போயிட்டால் எல்லாமே செக் பண்ணிடுங்க. எப்போதும் போல் உங்களுடைய எஸ்எஸ்எல்சி கேட்டிருப்பாங்க, எஸ்எஸ்எல்சி ஆல்ரெடி அப்டேட்டில் இருக்கும், ஆனால் தேர்வு வெளியிடப்பட்ட தேதி கேட்பாங்க, அதை கரெக்டாக கொடுங்க. அப்புறம் வந்து தேர்வு குழுமம் அப்படிங்கிறது ஸ்டேட் போர்டு, சான்றிதழ் ஏன்னு கேட்டிருப்பாங்க, ஸோ கொடுத்துருங்க. தமிழ் மொழியை ஒரு பாடமாக பயின்றுள்ளாரான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக தமிழை படிக்காமல் இருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து மெட்ரிக்லே படித்தாலும் தமிழ் மீடியம், தமிழில் கண்டிப்பாக ஒரு பாடம் எடுத்திருப்பீங்க. அதனால் எஸ்எஸ்எல்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழை ஒரு பாடமாக எடுத்து கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் 12க்கும் அந்த மாதிரி தான். டீச்சர் ட்ரைனிங் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான யூஜி கேட்டிருப்பாங்க, யூஜியுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி என்னென்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. யூஜியில் வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து என்ன டிகிரி கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கிங்க. ஒருவேளை ஐடிஐ இருந்தால் கொடுத்துருங்க. இதில் ரொம்ப முக்கியமாக அதில் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூஜி வந்து அப்ளை பண்ணும்போது இப்போ இந்த கேண்டிடேட் வந்து யூஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா? யூஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஜியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. கீழே ஒன்று கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லேயுமே நீங்கள் அந்த யூஜி ஆர் பிஜியை மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணிடுங்க, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே நேரத்தில் இங்கே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு இல்லைன்னு கொடுங்க. ஆம்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வைத்திறன் எதில் நீங்கள் அதெல்லாம் கேட்பாங்க. அதனால் இல்லைன்னு கொடுத்துக்கங்க. ஸோ அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, டூ யூ கிளைம் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதாவது ஆம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பார்வைத்திறன் நீங்கள் ஹேண்டிகேப்டாக எதுன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா மட்டும் ஆம் கொடுங்க, இல்லைனா வேணாம்னு சொல்லிடுங்க. அதே நேரத்தில் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆல் தி போஸ்ட்னால் என்னென்ன பிரச்சனை வரும்னா உங்களுடைய டிரைவிங் குவாலிஃபிகேஷனு, உங்களுடைய ஆர்மி சர்வீஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதிலே இருக்குது அதர் தென்னை கொடுத்துருங்க. அதாவது அதர் தென் ஃபாரஸ்ட்டை கொடுத்துருங்க, ஆல் தி போஸ்ட்டு வேண்டாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் கேட்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்எல் கேட்குது, பிஎஸ்டிஎம்எல் இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லை. அதுக்கப்புறம் தேர்வு மையம் கேட்டிருக்காங்க. தேர்வு மையம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு தேர்வு மையம் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து திருச்சிராப்பள்ளி, இங்கே இது என்ன கொடுக்குறாங்களோ திருச்சி வெஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்களோ கொடுத்துக்கோங்க. நான் திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்கேன், அதை விட்டு அடுத்து திருச்சிராப்பள்ளி வரல. ஸோ உங்கள் நியரஸ்ட்டில் என்ன இருக்கோ அது கொடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க, அது தவிர பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. ஃபீஸ் எக்ஸம்ஷன் இதில் இருக்குது. ஸோ ஃபீஸ் எக்ஸம்ஷன் இல்லாதவங்க ஃபீஸ் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுங்க. ஃபீஸ் கட்டும்போது நிதானமாக பேமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 24 hours வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்போது போல் சரிபார்ப்பு பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் டிக் 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 கொடுங்க. ஒன் டைம் வெரிஃபிகேஷன் பார்த்துருங்க, மறந்துடாதீங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் பொது தமிழ் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, அதிலே உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் ஆல் தி அபோவ் கொடுத்துட்டு ஸோ ஐ அக்ரி ப்ராசஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 செகண்ட் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. எல்லாம் ஒரு டைம் பார்த்துட்டு திரும்ப 1 டைம் டிக் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பேமெண்ட் பண்ணும்போது நிதானமாக பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் நெட் பேங்கிங் இருந்தால் சூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப சிறந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.